ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்திருப்போம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ டெல்லியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ டே 1 ஆஃப் டெல்லி. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ட்ரிப்பு, இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னா லெட்ஸ் கோ ஹாலிடேஸ். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மார்னிங் 6:30க்கு நம்ம நியூ டெல்லி ரீச் ஆயிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெட்ஸ் கோ ஹாலிடேஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ண கேப் டிரைவர் வந்துட்டார். ஸோ அவரை நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் சீதா இன்டர்நேஷ்னலுக்கு கூட்டிகிட்டு விட்டுட்டார். அங்கே ரூம் செக்இன் பண்ண கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பாஸ் ஆகலை. ஸோ ரூம் புக் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹோட்டலில் உள்ள ஸ்டாஃப்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வரலை. ஸோ அதனால் ஒரு ½ கிட்ட நம்மளை வெயிட் பண்ண வச்சு தான் நமக்கு ரூம் கொடுத்தாங்க. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறது தான். ஸோ அதனால் சிங்கிள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 4 பேருமே ரூமில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் டெல்லியை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ கேப் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது, வெறும் ஹிந்தி மட்டும் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேபே கண்டுபிடிச்சோம். ஸோ வாங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியா கேட் தான். ஸோ இந்தியா கேட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளை ஒருத்தர் சூழ்ந்துட்டார். அதாவது ஃபோட்டோ எடுக்கிறவர் தான். ஸோ கிட்டத்தட்ட நம்மளை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க வச்சிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபோட்டோ கிட்டே எடுத்து வச்சிட்டாரு. ஸோ 50 ஃபோட்டோவிலேருந்து நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஃபில்ட்ரு பண்ணி 25 ஃபோட்டோ எடுத்தோம். பார்த்தா 1500 வந்துருச்சு. ஸோ ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கம்மி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபோட்டோ 60 ஸோ கம்மியான ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி எடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் தான். ஸோ இந்தியா கேட்டை பற்றி சொல்லணுன்னா 1921 1931 வரைக்கும் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லியை கேபிட்டலாக ஃபிக்ஸ் பண்ணணும் உடனே இங்கே ஏதாச்சும் ஒரு இது கட்டணும்னு நினைக்கும் போது 1914 1920 வரைக்கும் நடந்த வேர்ல்டு வார் அண்ட் அப்புறம் இங்கிலீஷ் ஆப்கான் வார், இந்த 2 வார்லேயும் இந்தியாவை சேர்ந்த 90,000 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நினைவாற்றலாக இந்த இந்தியா கேட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நடக்கிற வார்லேயும் இறந்தவங்களோட பேரை இங்கே பொறிக்கப்படுதும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மேஜர் முகுண்டோட நேமை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக இந்த இடத்துல நம்மளை தேட வச்சு ஃபைனலாக மேஜர் முகுண்டோட நேமை பார்த்தோன்னே தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. ஸோ இந்த இடத்துக்கான நேம் பார்த்திங்கன்னா அமர் ஜவான் ஜோதி. இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர தீபம். ஸோ எப்போவுமே இங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விடமாக இங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா மேஜர் தியான்சந்த் ஹாக்கி கிரவுண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியா கேட்டை தாண்டின உடனே நம்மளுடைய நேஷ்னல் போய்ட்ரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பெரிய திருவுருவச்செல்லாம் இங்கே நிறுவப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட் ஹவுஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரசிடென்ட் ஹவுஸ், ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பிரசிடென்டான திரௌபதி முர்மு எஸ்கேப் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, அவங்க எல்லாமே இது தான். ஸோ அண்ட் இது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ். ஸோ எம்பிக்கள் பேசுகிற போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கான ஆஃபீஸும் இருக்குது, ப்ரைம் மினிஸ்டருக்கான ஆஃபீஸும் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் செயல்படுது. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட இந்தியாவோட முதுகெலும்பே இது தான். சூப் எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கு. நானே சூப் குடிக்காதவெல்லாம் சூப் குடிக்கிறேன். சூப்பராக இருக்கு. அப்படி சூப்பராக இருக்கு.
ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட வந்திருக்க இடம்னு பார்த்திங்கன்னா ரிவாஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுட்டு வேறு லெவலில் இருக்குது, ஆனால் வந்து காஸ்ட்லி. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. டேஸ்ட்டு முக்கியம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் டாப் நாச்சாக இருக்குது. லஞ்சு எல்லாம் சூப்பரா இருந்தது. வர்த்து, ஆனா அந்த பிரைஸ்க்கு வர்த்து. பட் சாப்பிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சாச்சு. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு இவங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கணுமா, போட்டு வந்த ஷூவை பிச்சுட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு முதல்ல ஒரு செருப்பு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நம்மளுடைய அடுத்த பிளேஸான குதுப் மினார் லோட்டஸ் டெம்பிள் பிளேஸ் பேலன்ஸ் இருக்குது, நம்ம அதுக்கு போகணும். அதான் போட்டு இப்படி பண்ணுச்சு. ஃபாலோ பேக் கொடு. எதுக்கு ஃபாலோ பேக் கொடுக்கணும்? பிடிக்கலன்னா விடு. ஏன் இப்போ அந்த நம்மளோட அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா குதுப் மினார் தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4 o'clock ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2:30 2:45 லஞ்சு முடித்தோம். அவ்வளோ டிராஃபிக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. லஞ்சு முடித்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சரியான ரஷ். ஸோ நம்ம கண்டிப்பாக இதுக்கு டிக்கெட் எடுத்து தான் வரணும். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு 40 rupees, ஃபாரினர்ஸ்க்கு 600. அதே நீங்கள் ஏடிஎம் கார்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து 35 rupees ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து டிக்கெட் எடுத்தவங்க நேரில் போயிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுக்கிறது. ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறது தெரியாது போல். எல்லாம் அங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் அவ்வளோ கூட்டம் இருந்தது. இதான் என்ட்ரன்ஸு குதுப் மினாருக்கு. அங்கே இருக்குது இது ஏதோ. ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்பாட் குதுப் மினார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 73 மீட்டர் கல்லால் கட்டின பெரிய கோபுரம் தான் இது. ஸோ 12th centuryயில் குத்புத்தீன் ஐபக்கால் ஆரம்பிக்கப்பட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுனால் இந்த இது கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதுப் மினாரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் லெட்டர்ஸால் எழுதிருக்கும். ஸோ கல்லில் அந்த அரபிக் லெட்டர்ஸை பதிய வச்சு அதில் எழுதப்பட்டு தான் இந்த குதுப் மினார் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம டே 1 ஆஃப் டெல்லி முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே தூங்க தான் போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது வெறும் 4 பிளேஸ் தான். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டெல்லி, நியூ டெல்லி. அவங்க 2 டெல்லியும் சேர்த்து தான் நமக்கு வந்து 10 பிளேசஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பார்க்க முடியாது. ஓல்டு டெல்லி ஒரு நாள், நியூ டெல்லி ஒரு நாள் சொல்லி 2 நாள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டெல்லியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் மட்டும் மிஸ் ஆகுது. ஏன்னா அது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு செருப்பு வாங்க போய் அங்கே டைம் வேஸ்ட் ஆகி குதுப் மினார்லேயே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து லோட்டஸ் டெம்பிள் வந்து டோட்டலாக மிஸ் ஆகுது. நாளைக்கு நமக்கு லோட்டஸ் டெம்பிள் போகிறோமா என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் அவங்க முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து டெல்லியில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க லெஸ்கோ ஹாலிடேஸில் இதை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோடு நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.